இந்த உலகத்தில் நல்லது செய்யணுன்னா கூட ஒரு கெட்ட முகம் தேவை. அது உண்மைதாங்க. ஏன்னா நர்சரிக்காரங்க பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் மழையில் செடி செத்து போயிடும், வெயிலில் செடி செத்து போயிடும், செடிக்கு நோய் வாய்ப்பட்டு செத்து போயிடும். எல்லாம் முதலீடு பண்ணி என்னென்னா பாவங்க விவசாயி மாதிரி நிறைய பேர் பேங்க்கில் லோன் வாங்கி நகையை வச்சு திடீர்னு சம்பாதிச்சலான்னு அவசரப்பட்டேன் முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வருமானம் டைரெக்டாக அவங்களுக்கு போகிறது கிடையாது. என்றைக்கு ஒரு முதலீட்டாளருடைய வருமானம் அவங்களுக்கு டைரெக்டாக போகலை, பில்டரு, ஆர்கிடெக்ட், லேண்ட்ஸ்கேப்பர், இன்டீரியரு, ப்ரொமோட்டர் இவங்களை நம்பி இருக்குதோ அது வரைக்கும் நர்சரிக்கு ஒரு அடையாளம் கிடைக்காது. அடையாளம் இல்லை அப்படின்னா நமக்கு உரிமை கிடைக்காது. இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை வேணும்னு. அதனால தான் பாட் ஷாப் நான் நிறைய பேருக்கு ஒன்று சொல்லிட்டேன், ப்ராடக்ட்டில் முதலீடு பண்ணவங்கள்ட்ட போய் செடி வாங்குங்க. யாராக இருக்கட்டுமே, எனக்கு பக்கத்தில் கூட ஒரு நர்சரி வரட்டுமே, அவர்கிட்ட டேரெக்டாக வாங்குங்க. ஏன் அப்படின்னா இடைத்தரகர்களுக்கு எல்லாருக்குமே போயிடுச்சுன்னா வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின பிரிட்ஜு இன்ன வரைக்கும் நிற்கிது. இப்போ கட்டுற ஒரு சில தரைப்பாலமோ பிரிட்ஜோ ஏன் நிற்க மாட்டேங்குது? எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கும்? எலும்பு கூடு தான். ஸோ உங்கள் பட்ஜெட்டில் குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணுன்னா வாங்க, பண்ணித்தரேன்.